அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 30 நாள் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா 35 to 40. எனக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறங்காட்டிக்கு நான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கேன். எனக்கு எப்போவுமே வந்து ஹீமோக்ளோபின் இன்ன வரைக்கும் எனக்கு 12 இருந்ததே இல்லைங்க. 6.8 இருந்திருக்குது சில நேரங்களில். அதனால் நான் இப்போ தான் வந்து எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹேர் பேக் போட்ட உடனே முடி உதிரும் உடனே ஸ்டாப் ஆகுமா? எனக்கு ஆகலை. ஒரு நாள் அதிகமாக விழுகும், இன்னொரு நாள் கம்மியாக விழுகும், காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் நானாக வந்து வீட்டு வைத்தியங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேர் பேக்கு இன்னொரு ஹேர் பேக்கு இடையில இருக்கிற முடி. இது எல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் சேர்த்திட்டு வந்துட்டு 30வது நாளில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அதிகமாக விழுகும், இன்னொரு நாள் கம்மியாக விழுகும். சரி, எந்த ஹேர் பேக் போட்டு நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு எனக்கு என்ன ஐடியானா ஒரு 50 ஹேர் பேக் நம்ம போட்டுட்டு அது ஒரு 10 செலக்ட் பண்ணலாம், 10ல் 2 நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான். இது வந்து 1 மந்தில் இருந்த முடியை வந்து சேமித்து வைக்கும்போது நீங்கள் பாத்ரூமில் இல்லைன்னா வெளியில் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே வேண்டாம். பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் முடியும் நான் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம். போட்டு நான் ஆறுக்கு கொடுக்கலைங்க, நான் கொண்டு போய் குப்பையில் தான் போட்டேன். இந்த முடியெல்லாம் கையில் தொடும்போது கையெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணணுங்க. ஆக்சுவலாக நான் வந்து 1 மந்த் சேர்த்து வைக்கிறோம்ல, அதனால அதில் நிறைய கிருமிகள் இருக்க சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நரைமுடி இருக்குது எனக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இதில் நரைமுடியே விழுகிறது இல்லைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நம்ம கொண்டு போய் குப்பையில் போட்டுடலாம். ஏன்னா முடி நம்ம அப்படியே போடும்போது அது காற்றுல நிறைய பறக்கும். எனக்கு வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னல் போட்டு 28 இருந்துச்சு. பின்னல் இல்லாமல் 31 இருக்குது. பின்னல் போட்டு 30 இருக்குது. அதை வந்து என்னுடைய வயசுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.